நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ த ஃப்ரேம். ஏன் உனக்கு ஒன்றும் ஆகாது. என் லைஃப்ல நான் யாருக்காரும் எதுக்காவது இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணதே இல்லை. அவரை என்ன பார்த்துட்டாரு. ஆமா. വെൽക്കം ബാക്ക് ടു എൻജെക്ക്. നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് കണ്ടുകൊണ്ടേൻ മൂവിയാണ്. தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூக்கிய நிறத்தினதாய். எனக்கு என்னமோ இந்த வீடு புதுசா வந்த மாதிரியே தெரியல. காலகாலமா இங்கேயே வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஆமா, இது ஓ வீடு, ஓ ஃபிளாட். யாரும் நம்மள இங்க இருந்து தாத்த முடியாது. சாப்பிட்டு தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. செட்டில் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. சின்னதா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க மட்டும் காலேஜ்ல பண்ணதை கேட்டுட்டு மியூசிக் டைரக்டர் சொல்லி வச்சிருக்காரு. ஆனாலும் போக மாட்டேங்கிறான். ஹைதராபாத்ல இருந்து போன் வரலையா? முகத்தை ஒண்ணு தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அம்மா. இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாடுறதா வர சினிமால பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். எனக்கு எந்த சான்ஸும் வேண்டாம். லைட் மியூசிக்கை பத்தி தெரியாம இருக்கலாம். லைட் மியூசிக் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அதுக்கும் அதே சரிகம பதனி தான். அப்போ ரிஹர்சலுக்கு போய் வரது கஷ்டமா இருக்கலாம். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அப்போ ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு பயமா இருக்கலாம். பயமா? எனக்கா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் பாடுவேன். ഓ பாடலாம். ആള് പോയി. சரி, வேணும் செஞ்சீங்கல்ல. സൈഡായിട്ട് എൻകറേജ്. உனக்கு நல்ல குரல், சங்கீதத்துல கவனம் செலுத்தினா மனசுக்கு நிம்மதி. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. ഇൻഡയറക്റ്റ് എൻകറേജ്മെന്റ് ചലഞ്ച് കൊടുത്ത്. അപ്പൊ ആള് പോവാണ്ടിരിക്കണേരുന്നു. என்ன பாடுறீங்க? என்னத்த பாடுங்க? ஆள் ஒண்ணு நீ பண்ணா வீட்டு சண்டையா? நல்ல ஹாப்பி சாங், பேட்டா சாங். நீ பாடு. ഓ ഓ பிரமாதமா பண்ண. என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணோ அவ்வளவு டேக்ல பாடு. அதான் நம்ம ரெசிடன்ஸ். ഓ എത്ര ടേക്ക് എടുത്താലും പാടും. ആ அப்புறம் நேரம் அதுதான் நின்று பேசிக்கிட்டு போன் வந்து பார்க்கலாமே உள்ள போனேன். அந்த நேரத்துல உத்தரவாக தலையில விழுந்து பாவி நான் அவரோட சேர்ந்து போயிட்டோம். എന്താ സംഭവിച്ചത്? ഓ ഓ ബ്രദറ് എന്താ വീണാണ്? வீட்டவங்களுக்கே கொடுத்துலாத பில் எழுதிருக்க. இனிமேல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? അവരെഴുതി കൊടുത്തു വില്ല് അഗൈൻ തിരിച്ച്. அந்த வீட்டுனால எப்படி பிரச்சனை? இல்லாம வாழ கத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணாலும் உங்களை கல்யாணம் படிக்க போறவங்களுக்காவது உபயோகப்படுமே. അവർക്ക് മക്കളില്ല. வரவங்க எங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். சுத்தி இருக்கிற சகங்களையும் சொத்தையும் பார்த்துல வீடு நீங்களே ஏதாவது ஆசிரியர் கொடுத்துருங்க. ഓ ബ്രദർ അഗൈൻ എഴുതി വെച്ചു ഇവരിങ്ങനെ. ബ്രദർ അന്നേ കുറച്ച് നല്ലായിരുന്നില്ല. ആ ഇവരായിരുന്നില്ലേ കൊടുക്കായിരുന്നത്? எல்சி வரலன்றப்ப சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வந்து அப்பனா மாத்திடுங்க. விளையாடியா? 2 சீன்ல கம்மி பண்ணியாச்சு. இனிமே எப்படி மாத்துறது? சார் 8ஆம் தேதியா? சரி சார். ஹலோ. ஓகே சார். 8ஆம் தேதி பரவாயில்லையா? ஸ்கெட்யூல் செக் பண்ணு. என்ன ஃபோன்? யாரை கேட்டா அப்புறம் ஃபோன் பண்ண சொல்லு. ஸ்கெட்யூல் செக் பண்ணு. ஓகே பண்ணு. ഓ அப்புறம் பேச சொல்றேன். ரெடி. அவர் அட்ரஸ் ஷேர் பண்ணு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. குட். 8ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். ஆமாம் சார். ஓகே வண்டியெல்லாம் அனுப்பிடுறோம். 8 கன்ஃபார்ம் சார். விட்டாதீங்க. குட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் மறந்துப்போ என்னை தொடர்ந்து வந்து ஆசையா பேசி பழகி காதலிச்சீங்க. ஆனா இப்ப இன்னொருத்தி. இல்ல இல்ல. ஆனா இப்போ இன்னொரு இது பிரச்சனை. இப்போ இன்னொருத்தி. எனக்கு கூட ரெடியா இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்ல. ஒரு பொண்ணு பூவா இருப்பா, கோயிலாவும் மாறுவா. மோர் எமோஷனல் ப்ளீஸ். ആൾ അതിലാവുമ്പോ ഭയങ്കര മെക്കേതാവും. பெட்ரோல் போட போயிருக்காரு மேடம்.
ப்ரொடக்ஷன் காரியா ப்ரொடக்ஷன் யாரா ட்ராப் பண்ண இப்போ வந்துடும் ஒரு ஃபைனல் செக் பண்ணிடுறேன். ഓ Could you drop me there, please? Drop me, no? Why dear? That's already late. It's okay. It's okay. Let's go. ആ അതൊരു ചെറിയൊരു കണക്ഷൻ കാണിക്കുന്നുണ്ടല്ലോ. ഓ എല്ലാരും മറ്റേ ഹീറോയിൻ. ചിലപ്പോ ഇനി പത്രത്തിലൊക്കെ വരുമോ ന്യൂസ്? മനസ്സിലായില്ലേ കണ്ടിട്ട്? പ്രോഗ്രാം தலைவேளை அம்மா இன்னைக்கு ஊர்ல இல்ல. அவங்க இதை பார்த்துருந்தா புலம்பி தீர்த்திருப்பாங்க. ஆயிடு போகுது சாப்பிடலாம். ஆனா இந்த மனம் ஏன் செய்தாரு? மத்தவங்க என்ன வேணாலும் பேசலாம். நீ என்ன நினைக்கிற? இதை பத்தி கேட்டியா? கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. நீ கவலைப்படாத, நான் சந்தோஷமா இருக்கேன். கவலை படிப்புல உன் பாட்டுல எல்லாத்துலயும் நான் சந்தோஷத்தை பார்க்க போய் இப்படி இருந்தா எல்லாரும் உன்னை வேதனைப்படுத்தி தான் போவாங்க. புரிஞ்சுக்க. ഫുൾ ആ ഒരു മോഡല്ലേ മൂവി റിലേറ്റഡ്. இவங்க ஆட வந்திருக்காங்களா நடிக்க வந்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க சார். அமைச்சர் மகன் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் குத்து விலை கேட்பாங்க. வாங்க போலாம். ഫൈനാൻസ് എങ്ങനെ അബ്ബാസാണ് വരാൻ വന്നത്? അല്ല അല്ല അല്ല. മകളെന്നാണ് പറഞ്ഞു. ഇല്ല അതാ ഓ ഇവിടെ ഉണ്ടല്ലോ. ശ്രീകാ 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 ആ நீங்க இங்க ഇത് ഫേക്ക് ഇല്ലേ? ஏன் என்ன காண்டாக்ட் பண்ணல? நான் உங்களுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ண தெரியுமா? ப்ளீஸ் லீவ் மெசேஜ் நான் ஆன்சர் மிஷன் சொல்லி ஸ்ரீகாந்த் எங்க விட்டுட்டு போயிட்டீங்க? இவர்தான் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வணக்கம் சார். ഓ அவங்க தான் குத்து விலை கேட்பாங்க. வாங்க போலாம். இவங்க யாரு? Family friend. அப்படியா? ഫിനാൻസ് പ്രശ്നം വന്നപ്പോ നാളെ മാറി. ஓ நான் கொண்டு வரல. நீங்க கொண்டு வந்தீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்றேன். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே வாங்க. ഓ ചിലപ്പോ ഫിനാൻഷ്യൽ പ്രശ്നം വന്നപ്പോ അങ്ങനെ ആയതായിരിക്കാം. രണ്ട് സ്ഥലത്തും ബ്രേക്കപ്പ് പോലെ ഏകദേശം. ജോഡിയൊക്കെ മാറുകയാണല്ലോ. ഇല്ലേ? அடிக்கடி இந்த மாதிரி வருமா? ஊச்சி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல ஓகேவா? ஃபீமேல் பஸ்ல ட்ராக் வரட்டும். என்ன நீ பாட முடியாது. வேற சிங்கிள் அரேஞ்ச் பண்ணியா? நான் பாடுறேன் சார். മ്യൂസിക്കൽ തന്നെ വേണം അല്ലെ? ഫീൽ ഗുഡ് മ്യൂസിക്കൽ കറക്റ്റ്. ഓ ഈ സോങ് അത് ഇതിനകത്താണല്ലേ? ഓ എന്താ എക്സ്പ്രഷൻ അല്ലേ അത്? ആ ഒരു സ്റ്റാഗ്നന്റ് ആയിട്ട് ഫ്രെയിം. നല്ല ഫ്രെയിം. ഓ കണ്ണ് ഫോക്കസ് ആവുന്നു അല്ലേ? അങ്ങനെ കണ്ണിന് രണ്ടുപേരുടെയും ഒരു ബ്രേക്കപ്പ് ആൻഡ് എനിക്ക് നല്ല ഡൗട്ട് അടിക്കുന്നുണ്ട് അവിടെ രഘുവരൻ സാർ തബു കോമ്പിനേഷൻ വരുമെന്ന്. ആണോ? ഓ ആള് പ്രൊട്ടക്ട് ചെയ്യാണ് അല്ലേ? സേവ് ചെയ്യല്ലോ അവിടെ. ഇവിടെ മമ്മൂക്ക ഐശ്വര്യമാണ് പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്നു. പൈസ കൊടുത്തേന. വാവ്. ഓ പൈസ. ഓ ആളുടെ കല്യാണം കഴിച്ചു. എനിക്കോണ്ട് ആൾക്ക് ഫിനാൻഷ്യൽ പ്രശ്നം വന്നപ്പോ അങ്ങനെയാന്ന് തോന്നുന്നു കേട്ടോ. പഴയ കാലത്ത് അങ്ങനെയൊക്കെ നടക്കാറുണ്ടോ? ആ ഇവിടെ ഓൺ ദ സ്പോട്ട് കല്യാണം കഴിഞ്ഞോ? മഴ മഴ
അവര് മഴയിലല്ല ആദ്യമായിട്ട് കണ്ടത്. ആ ഓ മമ്മൂക്ക ഉണ്ട് അവിടെ. അയ്യോ വെള്ളത്തിന്റെ നല്ല പരിക്ക് പറ്റിയോ? അതിന്റെ ഉള്ളോട്ട് വീണില്ലേ? ஓ த ஃப்ரேம். ஏன் உனக்கு ஒன்றும் ஆகாது. என் லைஃப்ல நான் யாருக்காரும் எதுக்காவது இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணதே இல்லை. என் பிளட் உள்ள இருந்து செத்து விடுறது கூட, என் காலை கட் பண்ணி எடுத்தது கூட நான் பிரார்த்தனை பண்ணதே இல்லை. ஆனா உனக்காக வேண்டிக்கிறேன். நீ பழைக்கணும், வாழணும், உன் குரலை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படணும். അയാൾക്ക് അദ്ദേഹത്തേക്കാണ് ഫ്രെയിം. ആ അതെ അതെ ഹോസ്പിറ്റൽ ഹോസ്പിറ്റൽ സീനിന്റെ അതെ. ഓൾമോസ്റ്റ് സെയിം ഷർട്ട് പോലെ ഒരു ഫീൽ ഉണ്ടായിരുന്നു അല്ലേ? ഹെയർ സ്റ്റൈൽ ലാലറ്റിന്റെ പോലെ. ஊர்ல எல்லாரும் வெளியில தானே இப்படி எல்லாம் நடக்கணும். கண்ட சாக்கடை எல்லாம் தோந்து போட்டு பாவி பசங்க அம்மாடி ஏக்கா மழை இல்ல போற எல்லாம் போகும் பாட்டு தான் கேக்குது. இப்பதான் அப்படி படிப்பேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஆமா. எல்லாம் என் தப்பு. அப்படியே நல்லா நான் நடுப்புற படுத்துறேன். என்ன திட்டுறீங்களா பாராட்டுறீங்களா? ஒழுங்கா இல்லை. ஐயே என்ன இது? போங்க போங்க எல்லாரும் வெளிய போங்க. போங்க. இருக்கலாம்ல. മലയാളി നേഴ്സാണ്. നേരത്തെ രാത്രി സൂസാമ എங்க പോയി? അത് ഞാൻ കുറച്ച് കഴിഞ്ഞു പോയി. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல டைப் மனுஷன். நேத்து நான் கொஞ்சம் தூங்கி போச்சு. ராத்திரி பூர்வம் முடிச்சிருந்த அந்த ஆளை உன்னை பாத்துக்கிட்டாரு. ராத்திரி பூராவா? ஆமா. அது அயாள் உங்களுக்கு யாரு? ரிலேஷனா? ஃபேமிலி ஃப்ரெண்டா? அவரை என்ன பாத்துக்கிட்டாரு. ஆமா. ഓ റിയലൈസിങ് ആ സോങ് ഹിറ്റായോ? ചിലപ്പോ ഹിറ്റായി. ആളെല്ലാം എൻകറേജ് ചെയ്ത് വിട്ടത്. ഓ உங்களே வாழ்க்கை அஞ்சிலே தும்பினா என்ன இருக்கு? குங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி. கவிதை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியுமா? AK-47 கேட்டா சொல்லுவேன். நான் ஒரு ஹைடெக் விவசாயிமா. நேத்து வந்து பொக்கே நல்லா இருந்தது. யாராவது ஃபேன்ஸ் அனுப்பிப்பாங்க. அப்ப கூட உங்க தோட்டத்துல இருந்தானே வந்திருக்கும். ഓ 22 இடத்துல ஆக்கிபை ஆகுது. எங்க இருந்து வந்தாலும் ஏன் தோட்டத்துல இருந்து வந்தா நினைச்சியா? ரெக்கார்டிங்ல எப்படி நடந்தது? மெட்ராஸ்ல 200 பேர் மேல பாடுறாங்க. எங்க ரெக்கார்டிங் நடந்தாலும் நாங்க பாட நினைச்சுக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசினா இதான் பதில். புரிஞ்சுதா? ഓ ഇവിടെ ഒരു കോമ്പിനേഷൻ വന്നു തുടങ്ങി. വരുന്ന ആ ചെറുതായിട്ടൊരു കോമ്പിനേഷൻ വന്നത്. Again. ആള് പറയാൻ വന്നാണോ ഡൗട്ട്? என் கம்பெனி ஷேர்ஸ் தான் காலிக்கு வந்து போச்சு. அமைச்சர் இளவரசர் கொடுத்த 150 கோடி ரூபாய் தான் கம்பெனி காப்பாற்றிருக்கேன். அதுக்கு வேற அம்மாவை நான் கணக்கு செஞ்சுக்கிறேன். ഓ நான் என்ன பண்ணிருக்கேன்? இதே துட்டு வேணும். இப்போ சார் சொன்னேன், எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம். திருட்டு கல்யாணம். பாப்பாட்டே இருக்கு சார். புரிஞ்சுக்க என்னோட சிலர் மட்டும் பெருசா நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எத்தனை பெண்ணோட தாலி இருக்கும், எவ்வளவு பேர் கட்டளை பண்ணிப்பா. அவங்களை காப்பாற்ற வழி வறுமையினால ரத்தம் கொடுத்து குடும்பத்துக்கு காப்பாற்றா, கிட்னியை விட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிற தாப்பா. நம்ம காப்பாற்றுறதுக்காக நான் என்ன இருக்கேன், அது மட்டும் தான். நீ செஞ்சது தியாகம். ஆனா ஒண்ணு சேர்த்து ஏன் எதிர்காலத்தை விட்ட பாரு, அதுதான் பெரும் தப்பு. எப்ப வெளியில நீங்க பாரு, ஓ நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் அமெரிக்கால பெரிய ஹிட் கலக்கிடுச்சு. வாவ், கங்க்ராட்ஸ் வத்சலா. என்ன கங்க்ராட்ஸ்? நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் ப்ரோகிராம்ல எழுதுனேன். கலிபோர்னியா போறதுக்கு 6 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தான் குழந்தை இருக்குல்ல, நீ போலாம். ஓ கிரீன் கார்டு கிடைச்சா அங்கேயே செட்டில் ஆயிடலாம். வேணும் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போ. ഓ ആള് പോവാൻ നോക്കും ഇനി. உனக்காக ஒரு கல்யாணம் ஆகட்டும். அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. கடவுள் எனக்கு குரலை கொடுத்துருக்காரு. கல்யாண பிரார்த்தத்தை கொடுத்துருக்கேன். லதா மங்கேஷ்கர் மாதிரி பாடிட்டே இருக்க போறேன். ஏன் எஸ் ஜானகி பி சுஷீலா மாதிரி நீங்க கமாண்ட்,
உங்களுக்கு அன்பு அனுதாபெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. புடிச்சுப்பேன். ஓ